வணக்கம். பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலாக ரொம்ப அரிக்கும்னு நினைக்கிறவங்க நிழல் காய்ச்சலாக போடணும். இல்லைன்னா கொஞ்சம் வெயிலில் போட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். 2-3 நாள் வீட்டுக்குள்ளே துணி விரித்து போட்டோன்னா ஓரளவு காஞ்சிடும். இல்லைன்னா வெயிலில் போட்டு எடுக்கலாம். முத்தல் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணையில் இந்த மாதிரி உரித்து நாரை எடுத்துக்கலாம். இந்த 4 சைடு வரும். ஏற்கனவே இது நான் 2 நாள் காய வச்சுருக்கேன் நிழல் காய்ச்சலில். இது எல்லாருக்கும் அரிக்காது, சில பேருக்கு மட்டும்தான் அது அரிக்கும். நம்ம இதில் புளி எல்லாம் சேர்க்குறனால சாப்பிடலாம் அரிக்காது. க்ளீன் பண்ணலையும் சில பேருக்கு தான் அரிக்கும். அப்படி அரிச்சதுன்னா புளி வச்சு தேய்ச்சிக்கணுன்னா அரிப்பு நின்றுடும். ரொம்ப கை அரிச்சதுன்னா இந்த மாதிரி புளி எடுத்து நல்லா கையில் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து கை கழுவிக்கலாம். 1 வாரம் கூட இந்த மாதிரி நிழல் காய்ச்சலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை வந்து உடனே பண்ணுறதுனால காய வைக்கலை. இதுக்கு மேலே 2 நாள் மட்டும் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக கட் பண்ணிவிட்டேன். கடலைப்பருப்பு 1/2 கப், உளுந்தம்பருப்பு 1 கப், 1/4 கப் புழுங்கல் அரிசி, 1/2 ஸ்பூன் மிளகு, இந்த அளவு பீஸில் 3 பீஸ் பெருங்காயம், கொட்டைப்பாக்கு அளவு புளி, முழு கொட்டைப்பாக்கு அளவு, கல் உப்பு தேவையான அளவு, 3 பல் பூண்டு, 1 கப் கருவேப்பிலை, ஒரு 15 காஞ்ச மிளகாய், மிளகு வேறு இருக்குது காரத்துக்கு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவு, பெருங்காயம், புளி பூண்டுலாம் அதில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்புறம் களியாக பிடிக்கும். பெருங்காயத்தை எடுத்துடலாம். பூண்டெல்லாம் எடுத்துடலாம். இப்போ புளி எடுத்துடலாம். மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயில் பிரண்டை போட்டு வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது பொரியிற அளவுக்கு. அப்போ தான் அது அரிக்காது. நல்லா வத்தல் மாதிரி இது பண்ணிக்கலாம், பொரிச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெயும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வதக்கினாலே போதும். இந்த அலுமினிய பாத்திரத்தில் இன்னும் சீக்கிரம் கிறிஸ்பியாக வரும். நான்ஸ்டிக் வந்து லேட்டாக தான் ஆகும். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னா இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துடும். மிளகு வறுத்துக்கலாம்.
சட்டியில் உள்ள எண்ணெய் பதத்திலே இதை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த சவுண்டு வரையில் எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். கடலை பருப்பு வெறும் பாத்திரத்திலே வறுத்துக்கலாம். அதெல்லாம் எண்ணெய் விட வேண்டாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரிசி, நம்மளுக்கு அரிசி வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செரிமானத்துக்காக சேர்ப்பாங்க. இப்போ இந்த பிரண்டையில் இருக்க எண்ணெய் பதத்தையும் இது எடுத்துரும். அதனால் அரிசி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். உளுந்து, உளுந்து வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். உப்பு, இப்போ இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க பிரண்டை போட்டுக்கலாம். அது இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். புளி, பெருங்காயம், இதையும் ஒரு சுற்றலாம். இப்போ பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாம். கரகரப்பாக அரைச்சிக்கணும். நல்லா கரகரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு சுற்றிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கணும் உப்பு. இப்போ அரைச்சாச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம்.